விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தர்மபுரியில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கஞ்சா பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. நாம் பெற்ற பிள்ளைகள் நம் கண் முன்னே அழிகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதோட இன்றைய தினம் மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிச்சு 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. ஏற்கனவே 52 சென்ட் 52% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைய தினம் 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக் அவர் 6 லிருந்து 9 வரைக்கும் 2 மடங்கு மின் கட்டண உயர்வு. அதே போல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில வீட்டு வரி 100% உயர்வு. ஆண்டுக்கு 6% கூடுதலா வரி உயர்வு. 2 வருஷத்துல 12% உயர்ந்து விட்டது. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 112% வீட்டு வரி உயர்வு. கடவரி 150% உயர்வு. ஆண்டுக்கு 6% கடவரி உயர்வு. அதோட குடிநீர் கட்டண உயர்வு. போதாது குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசு. அதை கூட விட்டு வைக்கல. இதோட வெக்கங்கேடு கழிப்பறை இத சென்னையில பராமரிப்பதற்கு ஊழல். ஏங்க கேவலம் இல்ல? கழிப்பறையை பராமரிப்பதற்கு அதுல ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். இந்தியாவிலேயே முதன்மையான அரசாங்கம் திமுக அரசாங்கம். எதுல முதன்மையான அரசாங்கம்? கடன் வாங்குவதிலே முதன்மையான அரசாங்கம், ஊழல் செய்வதிலே முதன்மையான அரசாங்கம். உண்மைதானே? உண்மைதானே பேசுறோம். ஊழல் செய்கிறாங்கல்ல. 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்காங்க. 5 வருஷத்துல. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. திரு ஸ்டாலினுடைய சாதனை 5 லட்சம் கோடி வாங்கினது. சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம் பல அரசாங்கம் தமிழகத்திலே ஆண்டிருக்குது. 73 ஆண்டு காலம் பல கட்சி தமிழகத்திலே ஆட்சி புரிந்திருக்குது. அந்த 73 ஆண்டு காலத்துல 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு. வெக்கக்கேடு இல்ல? அது மட்டுமல்ல, 2021 சட்டமன்ற பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திரு ஸ்டாலின் வெளியிட்டார். இன்றைக்கு நிதி மேலாண்மை சரி செய்வதற்கு நிபுணர் குழு அமைக்கப்படும். அந்த நிபுணர் குழு வரிவாயை உயர்த்தும், கடன் அளவை குறைக்கும் அப்படின்னு வெளியிட்டாங்க. அதே போல நிபுணர் குழு அமைச்சாங்க. அமைச்ச பிறகு எதுக்கு அமைச்சாங்க? கடன் வாங்குறதுக்கு அமைச்சிருக்கிறாங்க. கடன் எப்படி வாங்குறது, அதுக்காக நிபுணர் குழு அமைச்சாங்க. கடனை குறைப்பதற்கு இல்ல, வருவாயை பெருக்கி கடனை குறைக்க இல்லை இந்த அரசாங்கம். அவருடைய நிபுணர் குழு கடனை பெறுவதற்கு அமைக்கப்பட்ட குழுதான் நிபுணர் குழு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அறிவு சோதரர் திரு அன்பழகன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டம் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2011 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க. கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதனுடைய விளைவு
2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை எட்டியது. மத்திய அரசுடைய இலக்கு 2030 அடைய வேண்டிய உயர்கல்வி இலக்கை 2019-20 அடைஞ்சு இன்றைக்கு இந்தியாவுக்கு உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றது அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படிச்சோம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 2011 2021 வரைக்கும் ஸ்டாலின் நேற்று தினம் பேசுகிறார். அதிமுக ஆட்சி இருண்டாட்சி பேசுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, வெக்கமான சூடு சுரணை இருந்தா நீங்க உண்மையை பேச வேணும். 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சிருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியில ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சதா? இன்றைக்கு சட்டக்கல்லூரி 7 சட்டக்கல்லூரி, அம்மா இருக்கின்ற போது ஒரு சட்டக்கல்லூரி, நான் முதலமைச்சர் இருந்த போது 6 சட்டக்கல்லூரி. ஏன் இங்க தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி. ஆக ஏழைகள் குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயில்வதற்கு சட்ட கல்லூரியை அதிக அளவில் திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 26 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், அதே போல 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல இப்படி பல கல்லூரி திறந்ததன் விளைவு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. பட்டம் படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியை நிறைவேற்ற முடிஞ்சதா? அதோட சிந்திச்சு பாருங்க. ஸ்டாலின் குறிப்பிட்டார் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அரசு சார்பா 3 லட்சம் காலி பணியிடம் காலியா இருப்பதாக, 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகும், 2 லட்சம் அரசு சார்ந்த பணியிடங்கள் காலியாக இருப்பது அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்த திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் 94,000 பேர் தான் பணி ஓய்வு பெற்றது. 1 லட்சம் பணியில் அமர்த்தது 94,000, அதுலயே 6,000 பாக்கி. அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. காலி பணியிடங்கள் அதிகரிச்சிருக்குது, குறையில இந்த ஆட்சியில. அதோட அரசு ஊழியர்கள் 8% பேர் அரசு ஊழியர் இருக்கிறாங்க. அந்த அரசு ஊழியர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து அந்த அரசு ஊழியர்கள் குடும்பத்துடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல. அவர்களும் போராடுறாங்க, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி நாட்டுக்கு தேவையா? அதே போல தூய்மை பணியாளருக்கு அவர்கள் அறிவிப்பிலே வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரம்னு. சத்துணவு அமைப்பாளர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க, செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. எந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அதனாலதான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களாம் சாலையிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? அத்தனையும் பொய், பேசுவது அத்தனையும் பொய். தினம் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து பத்திரிகைக்கு ஊடகத்துக்கு போஸ்ட் கொடுத்து அன்னைக்கு செய்தி, அது அவர் பேரை வைப்பாரு, ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு. ஸ்டாலின் வந்து அறிவிப்பு கொடுத்த பெயர் யாருக்காவது நாம இருக்குதா? இருக்குதுங்களா? யாருக்காவது பேர் நாம இருக்குதா? இப்படி
புதிய புதிய பெயரை வச்சு மக்களை ஏமாற்றி 5 ஆண்டு ஆட்சி செய்த அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? அதோட இன்றைய தினம் இந்த ஆட்சியில எந்த திட்டமும் புதிய திட்டம் எதுவே நிறைவேற்றப்படல. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா அதிமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்களை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். பாப்பாரப்பட்டி மற்றும் அதியமான் கோட்டையில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் வாணியம்பாடி முதல் பள்ளிப்பட்டி வரை புதிதாக 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. அதேபோல நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்து சிறு கடை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாய பயிரிடு மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய படித்த பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் பதிவு செய்து பணி கிடைக்காமல் இருக்கின்ற பட்டப்படி படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதுபோல அம்மா இல்ல திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகள், நகரத்தில் இருக்கின்ற ஏழைகள், வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வயது திருமணமாகி தனி குடித்தனம் போய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தனியாக இடமாகி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவிக்கப்படுகின்றது, எல்லா மாநிலத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பல முக்கிய அறிவிப்புகள் இதுவரை நிறைவேற்றப்படல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க, குறிச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? கல்விகள் ரத்து பண்ணாங்களா? அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? நாங்க தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தப்பட்டுகிறது. அதிமுக ஆட்சிக்கு உடனே 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தர்மபுரியில் வாக்கு சேகரித்தார். தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி, பென்னாகரம் வேட்பாளர் பாடி செல்வம், பாலக்கோட்டின் வேட்பாளர் KP அன்பழகன், பாப்பிரெட்டிப்பட்டி வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் ஆகியோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியவற்றை சொல்லி அவற்றை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றும் அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.